அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய கேள்வியாக தொண்டியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி கேட்கிறாங்க. அதாவது வட்டிக்கு கடன் வாங்கி வீடு கட்டலாமா என்ற கேள்வியை கேட்கிறாங்க. இந்த கேள்வியினுடைய முக்கிய காரணம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் வட்டி இல்லாமல் கடன் தர எந்த செல்வந்தர்களும் முன் வருவது கிடையாது. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அவங்கள்ட்ட வட்டிக்கு கடன் வாங்கி நமக்கு வீடு கட்டலாமா என்ற அடிப்படையில் கேட்கிறாங்க. இது நாம மார்க்கத்தின் நிலைப்பாடாக நாம புரிந்து கொள்வதாக இருந்தால், முதல்ல இந்த வட்டியை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். வட்டி என்பது இஸ்லாத்துல மிக கடுமையான முறையில எச்சரிக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் தன் திருக்குரானில சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் மூமினீன். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் வரவேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை யாரெல்லாம் வட்டிக்கு கடன் கொடுத்தார்களோ அத்தகைய அந்த ஈமான்தாரிகளை விஷயத்துல அல்லாஹ் இறக்கிறான். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபைலம் தஃபாலு, நீங்கள் வட்டியை வாங்கியே ஆக வேண்டும் என்று இருந்தீர்கள் என்றால் ஃபாதனு பி ஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்ய ஆயத்தமாகுங்கள் என்று அல்லாஹ் போர் அழைப்பை கொடுக்கிறான். அப்ப இந்த வட்டி என்பதை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக இஸ்லாத்தில் மிகவும் பாரதூரமான பாவம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்ப போருக்கு வாங்க என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பெரும்பாவம் தான் இந்த வட்டி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, லான் அல்லாஹ் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி, வட்டியை உண்போரும் அதை கொடுப்போரும் அதற்கு கணக்கு எழுதுவோரும் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் சபித்தான் என்று சொல்லி காட்டுறாங்க. மற்ற செய்திகள்ல ரசூலுல்லாவே சபித்ததாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த வட்டி என்பது அது கொடுப்பதும் சரி வாங்குவதும் சரி, அதற்கு கணக்கு எழுதுவதும் சரி, சாட்சியாக இருப்பதும் சரி, அந்த வட்டியை ஒட்டி யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களோ எல்லோரும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்திற்கும் ஆளாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம பயந்து கொண்டால், அப்ப இந்த வட்டி என்பது மிகவும் பாரதூரமான பாவம் என்பதை விளங்கி கொண்டால் இதை வாங்குவதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளலாம். இப்ப விஷயம் என்ன என்று கேட்டால், இத்தகைய பாவமான இந்த வட்டியை சில காரணங்களுக்காக வாங்கலாம். ஏன்னா அந்த அடிப்படையில தான் கேட்கிறாங்க. அது என்ன காரணமாக இருக்கணும் என்றால், இப்ப நம்ம சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறோம்னு வைங்கள, சாப்பாடை பொறுத்தவரையில அது உசுறு வாழ்ற விஷயம், உயிர் காக்கக்கூடிய விஷயம் சாப்பாடு. சாப்பாடு, மருத்துவம், வேற எந்த விஷயம், இந்த காரு பங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் உயிருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சாப்பாடு, மருத்துவம் இதுதான் உயிர் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த விஷயத்திற்காக ஒருவர் வட்டி வாங்குகிறார் என்றால் இது மார்க்கத்துல குற்றம் கிடையாது. சாப்பாடு இல்ல, சும்மா யாரும் கடன் தர மாட்டாங்க, ஏனும் போது வட்டிக்கு தான் கடன் தருகிறார்கள் என்றால் இப்ப மார்க்கம் நீங்க வாங்கிக்கலாம் சொல்லிடும். ஏன்னா அது வேற வழி இல்லையா. வட்டி பெரும்பாவம் என்று நினைச்சா அப்படியே செத்து போயிட வேண்டியதுதான் சாப்பாடு இல்லாம. அப்ப இந்த இடத்துல அந்த 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 வட்டியை இஸ்லாம் அனுமதிக்குது. ஏன்னா சாப்பாடுக்கு வழி இல்ல, இப்ப ஒரு மருத்துவத்திற்கு காசு பணம் இல்லாம இருக்கிறாரு, இப்போ வட்டிக்கு தான் தரக்கூடியவங்க இருந்தா வட்டிக்கு கடன் வாங்கிக்கலாம். இது தவிர வீடை பொறுத்தவரையில உசுறு சம்பந்தப்பட்டதா, வீடு இல்லாம எத்தனையோ மக்கள் தான் இன்னைக்கும் வாழ்றாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் நீங்கள் வாழக்கூடிய ஊர்களையும் நீங்க பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல அத்தனை பேர் படுத்துங்குவாங்க. ஏன்னா வீடு வாசல் இல்லாம. தர்காக்கள்ல போய் பார்த்தால் படுத்துங்குவாங்க வீடு வாசல் இல்லாம. கோயில்கள்ல படுத்துங்குவாங்க, கிடைக்கிற இடத்துல தூங்குவாங்க. அப்ப இதுதான் அவங்களுடைய நிலைமையா இருக்குது. இன்னும் எத்தனையோ மக்கள் வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ வாடகை அது சிரமம் தான், காசு சிரமம் தான். மற்றபடி நம்ம ஹராமுக்கு போகல, அது உசுறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. வாடகை கொடுக்க முடியாமையா இருக்கிறோம், காலம் ஃபுல்லா கொடுக்கணும் தான், கொடுத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா
அது ஒரு சோதனை எடுத்துக்கணுமே தவிர அது உசுறு பிரச்சனை, உசுறு வாடகை கொடுக்கறதுனால உசுறு போயிருமா? கிடையாது. அப்போ நாம இந்த இடத்துல விதிவிலக்காக சாப்பாடு விஷயம், மருத்துவ விஷயத்துக்கு தான் வட்டி வாங்கலாம் என்ற நிலையை எடுக்கணுமே தவிர வீடு கட்டுவதற்கு வட்டி என்ற அந்த ஒரு பேச்சுக்கே இடமில்லை என்பதை, வட்டி வாங்கி வீடு கட்டுவது என்பது அது மார்க்கத்துல முற்றிலும் ஹராம் என்பதை உங்களுக்குரிய பதிலாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.